பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். காட்டு மத யானை போல கருத்திருக்கும் கூந்தலில குறுக்கத்திப்பூ வாசம் குடிகொண்டு இருக்குதையா. மாதரசி கண்ணுக்குள்ள மஞ்சனத்தி மலருதையா. மாமனெந்தன் மயக்கத்துக்கு மருந்ததுல இருக்குதையா. கோழிக்கொண்ட பூவை போல குமரிமூக்கு இருக்குதையா. தூரத்துல போற ஆள தொரட்டி போட்டு இழுக்குதையா. காட்டு மல்லி பூவை போல காது ரெண்டும் இருக்குதையா. அவ காதுல போய் கம்மலாக என் ஆசமனம் அரிக்குதையா. செவந்திருக்கும் உதடு ரெண்டும் செங்காந்தள் பூக்களையா. தேன் பருக ஏங்குரேண்டி தேவதையே கேட்கலையா. கஞ்சங்குள்ள பூவை போல இடுப்பு ஒண்ணு இருக்குதையா. நெருப்பு ஒன்னோ பொருத்தவில்ல அடுப்பு மூட்டி எரிக்குதையா. மந்தார பூவு ரெண்ட முந்தான மறக்குதையா. அந்த முந்தான ஆகிவிட எம் மனசு இப்ப துடிக்குதையா. செவ்வரளி பூவை போல செவத்த புள்ள நடக்குதையா. செல ஒண்ணு நடக்குதுன்னு செவ்வந்திப்பூ சிரிக்குதையா. ஒண்டு போன எண்ணுசுறு இவள தழுவையில துளுக்குதையா. அல்லி மலர் தோளுலதான் அமுதபானம் இருக்குதையா. பவண்டு போன எண்ணுசுறு இவள தழுவையில துளுக்குதையா. அல்லிமலர் தோளுலதான் அமுதபானம் இருக்குதையா. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 111. புணர்ச்சி மகிழ்தல். குறள் எண் 1106. உருதோறு உயிர்த்தளிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோள். பொருள்: இவளை தழுவும் போது என் உயிர் துளிர்ப்பது போல உணர்கின்றேன். அதற்கு காரணம் இவளது தோள்கள் அமுதத்தால் ஆனதாக இருக்குமோ?